பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு நினைப்பீங்க. உண்மையாவே எல்லா இடத்துலயும் இன்னுமே இருக்கு, எதுவும் மாறல. இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன்ஸ் அதை வந்துட்டு இன்னும் பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காங்கிறதுக்காக உதாரணம் நிறையவே நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட ஃபாலோவர்ஸ்ங்க அப்படி ஒருத்தவங்க நடந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க லவ் ஸ்டோரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை காதலிச்சேன். அந்த பையன் வந்துட்டு ரொம்ப தாழ்த்தப்பட்ட கேஸ்ட்னு சொல்லக்கூடிய வரிசையில் வர்றவங்க, நமக்கு அது தேவை கிடையாது. ஆனா அப்படி ஒரு அமைப்புல இருக்கு இல்லையா, அந்த ஒரு இதுல உள்ள ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா கேஸ்ட் பிரச்சனை மாறிடுச்சு. லவ் பண்ணது கூட எங்க வீட்டுல பெருசா சொல்லல. ஆனா இந்த கேஸ்ட்ல இருந்து ஒரு பையன் லவ் பண்ணி நம்ம குடும்ப மானத்தை வாங்குறேன், நாங்க செத்துருவோம், நான் வந்து உடனே கொண்டுருவோம், விஷம் வச்சிருவோம்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் பேசுனது கூட எனக்கு பெருசா தெரியல. ஏன் கூட உள்ளவனுங்க என் சொந்தக்கார பசங்களாம் எனக்கு போன் அடிச்சு யார் அந்த பையனை அவனை கொல்லணும் வெட்டணும்லாம் சொல்றானுங்க. இப்படிலாம் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் படிப்பு, எதுக்கு அவங்களுக்கு அந்த ஆறு அறிவுன்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த பையன் லவ் பண்ண பையன் இல்ல குடும்ப தொழில் என்னவோ அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு உனக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணி நான் வீட்டுல இருந்து பொண்ணு கேட்கிறேன், இப்படிலாம் அந்த பையன் எஃபோர்ட் போடுறான். இது நம்ம இது வந்துட்டு உண்மையான காதலா போய் காதலாங்கிற டாக்ஸுக்கு வேணாம். ஆனா ஒரு பையன் அவனோட லைஃப் ஒரு பொண்ணுக்காக மாத்தக்கு ரெடியா இருக்கான். உருப்படியான விஷயத்துல, கஷ்டமான விஷயத்துல இல்லாம உருப்படியான விஷயத்துல வந்துட்டு நான் என்னோட லைஃப் நான் மாத்துறேன், உனக்காக நான் மாத்துறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா கௌரவமா வாழ்றேன் அப்படின்னு ஒரு பையன் முன்னாடி வரான். அதை அப்ரிஷியேட் பண்ணல பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி கூட யோசிக்க தெரியாத தற்கூரிகளுக்கு வந்துட்டு காதலோட அருமைங்கிறது தெரியாது. கடைசி வரைக்கும் இப்படி ஜாதி பார்த்துட்டு கொல்லணும் வெட்டணும் தான் சுத்திட்டு இருக்க போறாங்க. இப்படி ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு நான் அந்த பொண்ணு கொடுத்த ஒரு ஐடியாவை என்ன சொன்னா, படிங்க, படிக்கிறது மட்டும்தான், அந்த எஜுகேஷன் மட்டும்தான் இதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ஏன்னா உனக்கு ஜாதி பிரச்சனை வருதா, நீ அதை சமாளிக்கணுமா, அந்த சொசைட்டில யார் இல்லைனாலும் நீ தனியா வாழ்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வேணுமா, படிப்பு மட்டும்தான். நான் படிச்சிருக்கேன், என்னோட படிப்புக்கு நான் இப்ப வேலை பார்க்கறேன், நான் என் குடும்பத்தை டிபெண்ட் பண்ணி இல்ல, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, நான் என்னை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கேங்கிறதுனாலதான் நான் கேஸ்ட் எதிர்த்து போராடுறேன். எங்க வீட்லயும் சரி, எங்க ஃபேமிலியில, என்னோட ஃபேமிலி சர்க்கிள்லயும் என்னை மாதிரி நீங்களும் கேஸ்டுக்கு எதிராக இருக்கணும், இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும், ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது செட் ஆகாது. ஆனா அதுக்கு படிச்சீங்கன்னா முடியும். உங்களால தனிச்சு வாழ முடியும். அந்த ஒரு விஷயத்த உங்க பசங்களுக்கு கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன் நீங்க கொண்டு போக முடியும். அதுக்கு படிப்பு வேணும், எஜுகேஷன் வேணும். அதுக்காகவாது படிங்க. இந்த மாதிரி காதல் விஷயத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே அது தேவைப்படும். அக்செப்ட் பண்ணவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.